எல்கே அத்வானிக்கு வயது வரம்பு மீறிவிட்டது, அதனால் பாஜகவினுடைய தலைவர் பொறுப்புகளில் அவரை அமர வைக்க கூடாது என்று கூறிய அதே பாஜக அல்லது அதே சட்டம் தற்போது நரேந்திர மோடிக்கு பொருந்துமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி என்றால் நரேந்திர மோடி தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா என்கின்ற மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தீகார் ஜெயிலில் இருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி ஜாமீன் மூலமாக வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தன் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய களங்கம் இருப்பதால் தான் நிரபராதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் என்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்றும் இனிமேல் நடக்கவிருக்கக்கூடிய டெல்லி சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இது எனக்கு அக்னி பரீட்சையாக இருக்க போகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதோடு மட்டும் நின்று விடாமல் மக்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்கின்றதையும் அவர் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். ஜந்தர் மந்தரில் நடந்த ஒரு மிகப்பெரிய கட்சி கூட்டத்தில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களின் முன்னாக இதோ நான் இருக்கிறேன், என் மீது இருக்கக்கூடிய களங்கம் நிரூபிக்கப்பட்டால் அல்லது நான் களங்கமானவன் என்று மக்கள் கருதினால் எனக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்காதீர்கள், இந்த தேர்தல் ஒரு அக்னி பரீட்சையாக இருக்க போகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதோடு மட்டும் நின்று விடாமல் நரேந்திர மோடி மற்றும் RSS தலைவரான மோகன் பகவதின் மீது 5 கேள்விகளை வைத்திருக்கிறார். மோடியை காட்டமாக சாடியும் செய்திருக்கிறார். மோகன் பகவதிடம் 5 கேள்விகள் கேட்டிருக்கிறார். அதில் முக்கியமான சில கேள்விகள் என்னவென்றால், ஒன்று, எல்கே அத்வானிக்கு வயது வரம்பு மீறிவிட்டது, அதனால் பாஜகவினுடைய தலைவர் பொறுப்புகளில் அவரை அமர வைக்க கூடாது என்று கூறிய அதே பாஜக அல்லது அதே சட்டம் தற்போது நரேந்திர மோடிக்கு பொருந்துமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி என்றால் நரேந்திர மோடி தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. RSS இல்லை என்றால் பாஜக இல்லை என்று அனைவருக்கும் தெரியும். RSS ஒரு மென்டாராக அல்லது ஒரு மிகப்பெரிய அளவில் தலைமை பொறுப்பில் பாஜகவினுடைய மோடியை விடவும் மிகப்பெரிய அளவில் பலம் வாய்ந்தவர் தான் இந்த மோகன் பகவத். ஆனால் தற்போது JP நட்டா எங்களுக்கு இனிமேல் RSS துணை தேவையில்லை என்று கூறியதை நீங்கள் எந்த அளவில் பார்க்கிறீர்கள், அதற்கு நீங்கள் என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியும் அரவிந்த் கெஜ்ரிவால் மோகன் பகவதிடம் கேட்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், தங்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏஜென்சிகளை வைத்து, குறிப்பாக CBI, ED போன்றவைகளை வைத்துவிட்டு தங்களுக்கு பிடிக்காத கட்சிகள் அல்லது தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை இவர்கள் ஊழல்வாதிகள் என்று கூறிவிட்டு அவர்களை ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை பிரிப்பதிலும் ஆட்சியை ஒட்டுமொத்தமாக அழிப்பதிலும் உங்களுடைய பங்கு என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் அவர் கேட்டிருக்கிறார். அதோடு மட்டும் நின்று விடாமல் மோகன் பகவத் அவர்களே, நீங்கள் ஊழல் செய்யக்கூடிய நபர் என்றும் உங்களால் தான் ஊழலை அனைவரும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி ஒருவரை கேலியும் கிண்டலும் அடித்துவிட்டு அதே நபர் பாஜகவிற்கு வரும்பொழுது அவரை அரவணைத்து பாதுகாத்து புனிதர் பட்டம் கொடுப்பது எந்த அளவிற்கு நியாயம், இதற்கு நீங்கள் எந்த அளவிற்கு ஒத்துப்போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியும் அரவிந்த் கெஜ்ரிவால் வைத்திருக்கிறார். என்னவாக இருந்தாலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் டெல்லியை ஒட்டுமொத்தமாக பாஜக கைப்பற்றியது நமக்கு தெரியும். நடக்க போகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இதே கதி நடந்தால் கண்டிப்பாக ஆம் ஆத்மியினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சியாக இது கருதப்படும். ஊழலை அழிப்போம் அல்லது ஊழலை ஒழித்து கட்டுவோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் ஊழல் மீது குற்றச்சாட்டு ஏற்பட்டு தற்போது மிக முக்கிய தலைவர்கள் சிறையில் இருக்கும்படி அனைத்து மக்களும் தற்போது ஆம் ஆத்மியின் மீது நம்பிக்கை இழந்து விட்டதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இந்த தேர்தலின் மூலமாக நமக்கு தெரிய வேண்டியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். கெஜ்ரிவால் கேட்ட கேள்விகளுக்கு மோகன் பகவத் பதில் சொல்வாரா? நடக்க போகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுமா என்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.